22 மே 2026 பாஸ்கா காலம் 7ஆம் வார வெள்ளி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 21, இறைவசனங்கள் 15-19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீர் இளைஞனாக இருந்த பொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் பொழுது நீர் கைகளை விரித்து கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவற்றை இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதயத்திற்கு முன்பாக நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெறுவோம். வணக்கம். மாதத்தினுடைய 22வது நாளில் மரியன்னையினுடைய பக்தி முயற்சியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மரியன்னை இயேசுவோடு இருந்தவர். அவர் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். முழுமையான பக்தியுடன் இருந்தவர். இறைவனை மட்டுமே வாழ்க்கையில் மையமாக வைத்து ஒவ்வொரு இறைப்பணியையும் செம்மையாக செய்தவர். நாமும் நம்மிடத்தில் அந்த ஒரு பக்தியை வளர்த்து மரியனை போன்று ஆண்டவர் மீது முழுமையான பக்தியை வைத்து வளர இன்றைய நாளில் நாம் செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் பாஸ்கா காலத்தினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவருடைய வருகைக்காக அன்னை மரியாளுடனும் சீடர் இணைந்து வாழ நாம் ஆவலோடு காத்திருக்கும் இந்த ஒரு வேளையில்தான் இந்த நற்செய்தி வாசகமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடக்கின்ற ஆழமான உருக்கமான ஒரு உரையாடலை நம் கண் முன்னே நிறுத்துகிறது இன்றைய யோவான் நற்செய்தி. இயேசு பாடுகள் பட்ட இரவில் தலைமைக்குரிய வீட்டு முற்றத்தில் கரிய நெருப்புடன் அருகே நின்று கொண்டு, அவரை எனக்கு தெரியாது என்று 3 முறை பேதுரு மறுதளித்தார். இன்று உயிர் தெழுந்த இயேசு அதே திபேரிய கடற்கரையில் மற்றொரு கரிய நெருப்பை மூட்டி அதன் அருகே பேதுருவை அழைக்கிறார். இயேசு அந்த பழைய காயத்தை கிளறி பேதுருவை குற்றவாளியாக்க நினைக்கவில்லை. மாறாக எங்கு பேதுரு தடுமாறினாரோ அதே இடத்தில் அவரது உள்ளத்து வடுக்களை தன் அளவற்ற அன்பால் குணப்படுத்த விரும்புகிறார். மிகுதியான அன்பு செய்கிறாயா என்ற ஒரு கேள்விதான் அந்த உரையாடலுடைய மையமாக இருக்கிறது. இயேசுனுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இயேசு பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். விவிலியத்தின் மூல மொழியாகிய கிரேக்கத்தில் இயேசு கேட்கின்ற பொழுது அகாப்பே என்ற தெய்வீக தியாக நம்பிக்கை அன்பை குறிப்பிடுகிறார். ஆனால் பேதுரு தன் பலவீனத்தை உணர்ந்து, ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் பிலியோ நட்பு ரீதியான அன்பு மட்டும்தான் இருக்கிறது என்று
பணிவோடு கூறுகிறார். 3ஆம் முறை இயேசு பேதுருடைய நிலைக்கு இறங்கி வந்து அந்த பிலியோ அன்பை கேட்கின்ற பொழுது பேதுரு துயருறுகிறார். நம் தேவன் நம் பலவீனங்களை அறிந்தவர். நாம் விழுந்து போன நிலைகளிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்த அவர் நம்முடைய நிலைக்கு இறங்கி வரும் அன்பு தெய்வமாக சுட்டி காட்டுகிறது என்றைய நற்செய்தி வாசகம். இதில் அன்பின் அடையாளத்தை பார்க்கிறோம். வெறும் உதட்டில் அல்ல, உழைப்பில் இருப்பதை நாம் காண்கின்றோம். பேதுரு தன் அன்பை வெளிப்படுத்திய ஒவ்வொரு முறையும் இயேசு அவருக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆட்டைக்குட்டிகளை மேய். இதன் பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இயேசுடைய மீதான நமது அன்பு என்பது வெறும் உதட்டு வார்த்தைகளாலோ உணர்ச்சி பூர்வமான ஜெபங்களாலோ மட்டுமல்லாமல் அது பிறருக்கு செய்கின்ற சேவையாக பொறுப்புணர்வாக மாற வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் நம்பிக்கையில் குழந்தைகளாக இருப்பவர்கள், ஏழைகள் மற்றும் எளியவர்கள், ஆடுகள், வழி தவறி போனவர்கள், காயப்பட்டவர்கள். உதட்டு வார்த்தைகளை தாண்டி உணர்ச்சி பூர்வமான ஜெபங்களால் மட்டுமல்லாமல் பிறருக்கு செய்கின்ற சேவையின் மூலமாக பொறுப்புணர்வாக நாம் மாற வேண்டும். வழி தவறி போகின்ற, காயப்பட்ட மற்றும் பாவிகள் இயேசுவை நாம் உண்மையாக நேசிப்பதன் வழியாக அவரது மந்தையாகி இந்த மனிதர்களை நாம் தேடி பராமரிக்க வேண்டும். சுதத்திலிருந்து தியாகத்தை நோக்கிய பின்தொடரலானது இயேசு பேதுருவிடம், நீர் இளைஞனாக இருந்த பொழுது உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய், முதித்த வயது ஆகும் பொழுது நீர் கைகளை மிதித்து கொடுப்பாய் என்று கூறி பேதுரு எப்படி சிலுவையின் தழக்கீழாக மறித்து இறைவனை மாட்சிப்படுத்த போகிறாய் என்பதை முன் அறிவிக்கின்றார். உண்மையான அன்பு என்பது விலை கொடுக்க முடியாத ஒன்று. நாம் இஷ்டப்படி வாழ்வது அல்ல நம்பிக்கை. இயேசுவிற்காக, அவருடைய மந்தைக்காக நம் சொந்த விருப்பங்களை சில நேரங்கள் நம்முடைய உயிரையே தியாகம் செய்கின்ற அளவுக்கு துணிந்து செய்வதுதான் அந்த பின்தொடர்தலுக்கான அன்பு. ஆக இன்று பல நேரங்களில் நாம் நம்முடைய பலவீனங்கள உலக இச்சைக்கினால் இயேசுவை மறுதளிக்கிறோம். ஆனால் இயேசு நம்மை தள்ளி விடுவதில்லை. கடந்த காலத்தில் நீ செய்த தவறு என்ன என்று அவர் கேட்பதும் இல்லை. ஆக ஆண்டு மீது முழுமையான அன்பு கொண்டு நம்முடைய இதயத்தை திறந்து வைப்போம். தெய்வீக அன்பு நம்முடைய குடும்பத்தில், சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு அந்த ஆடுகளை பேணி வளர்க்கவும், இறுதி வரை சிலுவை பாதையில் நடந்து இயேசுவை பின்தொடர்ந்து ஆண்டவருடைய ஆறுதலை பெறுவோம். ஆமென். இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக மீண்டுமாக எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்தீர். உமது பாதுகாப்பு நேரில் வழி நடத்தியீரை, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பெரிய கடற்கரையில் சிலர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு புதிய விடியலை தந்தவரை என்றும் எங்கள் வாழ்விலும் உமது ஒளியை பாய்ச்சியறிலும். இன்று நீர் எங்களை பாதுகாத்து எங்களை கேட்கின்ற கேள்வியாக, நீர் என் மீது அன்பு செலுத்துகிறாயா? அந்த ஒரு கேள்விக்கு எங்களுடைய பலவீனங்களையும் மீறி நாங்கள் உம்மை அன்பு செய்து நீர் பேசும் வார்த்தைகள் உணர்ந்து நாங்கள் செய்கின்ற செயல்களிலும், சிந்திக்கின்ற எண்ணங்களிலும், சந்திக்கின்ற மனிதர்கள் அனைவரிலும் உமது அன்பையே நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு வரத்தை தாரும். உமது தூய ஆவியானுடைய வழிநடத்துகின்ற எங்களுக்கு நிறைவாக தந்தரலும். ஆண்டவரை, நீங்களுடைய சமூகத்தினுடைய தூண்களாக்கி இருக்கின்ற இளைய சமுதாயத்தினரை உடைய பாதத்தில் வைக்கிறோம். இன்றைய உலகம் காட்டும் தவறான கவர்ச்சிகளாலும், போதை, சிற்றின்பம், தவறான ஊடக பயன்பாடு போன்ற தீய பழக்கங்களினாலும் தடமாறி போயிருக்கும் அனைத்து இளைஞர்களையும் உமது இரக்கமுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். பேதுருவின் பலவீனத்தை அறிந்து அவரை தேடி சென்று மாற்றியவரை இந்த இளைஞர்களை தேடி செல்லும். அவர்கள் தங்கள் இளமை பருவத்தில் ஆற்றலை வீணாக்காமல் உமது அன்பில் கண்டு கொள்ள செய்தல்லும். தீய நட்புகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை முழுமையாக விடுதலை தந்து அவர்கள் மீது ஆட்டுக்குட்டிகளாக உமது மந்தையில் பாதுகாப்பாக வாழ, தூய்மையான வாழ்வை வாழ்ந்திட
தூய ஆவியரின் கொடைகளால் அவர்கள் நிரப்பியறலும். ஆண்டவரை, குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அனைத்து ஆண்களையும் குடும்ப தலைவர்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேதுருவிடம் என் ஆடுகளை பேணி வா என்று ஆடுகளை மேய்த்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். அதே போன்று நீர் தந்த குடும்பம் என்ற ஒரு மந்தை, அவர்களை பராமரிக்கின்ற இந்த குடும்ப தலைவர்களுடைய பெரிய பொறுப்புகளை அவர்களுக்கு மீண்டுமாக சுயநலம் இல்லாத, கோபம் இல்லாத, சோம்பல் இல்லாத குடும்ப அமைதியை கெடுக்கும் அனைத்து தீய பழக்கங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்தருளும். அவர்கள் பேதுருவைப் போல தியாகம் உள்ளம் கொண்டவர்களாய் இருக்க உதவி புரியும். தங்கள் மனைவியை மதித்து பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக வாழ்கின்ற நம்பிக்கையை தாரும். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கின்ற உடல் சுகத்தையும் ஞானத்தையும் தாரும். சவால்களும் பொருளாக நெருக்கடிகள் வருகின்ற பொழுது சோர்ந்து போகாமல் கைகளை விரித்து சிலுவைகளை சுமக்கும் பக்குவத்தை தாரும். அவருடைய குடும்பங்கள் அன்பிலும் அமைதியிலும் நல்வழியிலும் வழிநடத்தப்பட இவர்களை ஆசீர்வதியும். நல்ல ஆயரை இன்று எங்களை ஆசீர்வதித்து அனுப்பியறலும். நாங்கள் இங்கு சென்றாலும் உமது குரலுக்கு செவிமடுத்து தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்ய உமது அருள் எங்களோடு இருப்பதாக. எங்கள் அன்னையாகிய மரியாளின் பரிந்துரையோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வென்றாடுகிறோம். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிரிக்கப்பட்டவரை. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.